பராசக்தி திரைப்படத்துக்கு மொத்தமா இன்னைக்கு பாடைய கட்டி சங்கு ஊதிய நரேந்திர மோடி அவர்கள் மொத்தமா 2026 எலெக்ஷனுக்காக திமுக அவங்க ரொம்ப பெரிய திட்டத்தையே போட்டு வச்சிருந்தாங்க. இந்த பராசக்தி திரைப்படத்தை வச்சு அந்த திட்டம் எல்லாத்துக்குமே இப்ப மிகப்பெரிய வெட்டிய வச்சு தகர்த்து எரிஞ்சிருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள். இதுல ஒரு படி மேல போன சிவகார்த்திகேயன், ஜிவி பிரகாஷ், இன்னும் பக்கத்துல இருந்த ரவி மோகன், இவங்க எல்லாருமே நரேந்திர மோடி அவர் கால்ல விழுந்திருக்காங்க. கால்ல விழுந்த அந்த காட்சிகள், புகைப்படங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தற்போது திமுகவினர்கள் அவங்க எல்லாருமே வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி டெல்லிக்கு இன்னைக்கு எதுக்காக பராசக்தி திரைப்படத்தின் படக்குழு அவங்க எல்லாருமே அங்க நரேந்திர மோடி அவரை பார்க்கறதுக்கு போனாங்க. அங்க அப்படி என்னதான் நடந்துச்சு? முக்கியமாக இவங்க டெல்லிக்கு நரேந்திர மோடி அவரை பார்க்க போனதால இப்ப பராசக்தி திரைப்படத்துக்கு ஒட்டு மொத்தமாக ப்ரொமோஷன் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ப்ரொமோஷன் கிடைக்கல. ரொம்ப பெரிய ஆப்பு தான் இப்ப வந்திருக்கு. ஸோ அப்படி பராசக்தி திரைப்படத்துக்கு இப்ப இவங்க எல்லாருமே டெல்லிக்கு போனதால வந்த சிக்கல். அப்படி இன்னைக்கு டெல்லியில அப்படி என்னென்ன சம்பவங்கள் தான் நடந்துச்சு? முக்கியமா இதனால இப்ப திமுக அவங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவுல கலக்கம் அடையிற மாதிரி என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இப்போ இந்த வீடியோவுல பார்க்கலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம மட்டும் பாருங்க. இன்னைக்கு காலையில டிவி போட்ட உடனே டிவியில பார்க்குறப்ப நரேந்திர மோடி அவர்கள் எல் முருகன் அப்படிங்கிற எம்பி, நம்ம தமிழக எம்பி தான் அவரு. அவருடைய பொங்கல் கொண்டாட்டத்துல டெல்லியில அவர் பொங்கல் கொண்டாடுறாரு. அந்த பொங்கல் கொண்டாட்டத்துல நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் டெல்லியில இருக்கிற நிறைய மிகப்பெரிய விஐபிக்கள் அவங்க எல்லாருமே வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. இத பார்க்குறப்ப நம்ம எல்லாருக்குமே முதல்ல வந்த அந்த ரொம்ப பெரிய ஷாக், அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க முன் வரிசையில நரேந்திர மோடி அவர் பக்கத்திலேயே சிவகார்த்திகேயன், அதுக்கப்புறமா ஜெயம் ரவி, இந்த படத்துக்கு மியூசிக் போட்ட, அதாவது பராசக்தி படத்துக்கு மியூசிக் போட்ட ஜிவி பிரகாஷ், இவங்க எல்லாருமே முன் வரிசையில உட்கார்ந்துகிட்டு டெல்லியில நரேந்திர மோடி அவர்கள் பொங்கல் கொண்டாட்டம் அவர் கொண்டாடுறாரு. அந்த கொண்டாட்டத்துடன் இங்கு தமிழ்நாட்டுல இருந்து புறப்பட்டு போய் ஜிவி பிரகாஷ், ஜெயம் ரவி, சிவகார்த்திகேயன் 3 பேருமே கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த புகைப்படங்கள் எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுல வைரல் ஆனது மட்டும் இல்லாம, எல்லாருக்குமே இந்த புகைப்படத்த பார்க்கிறப்ப வந்த கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான். ஏன்னா, சிவகார்த்திகேயன் இந்த திரைப்படத்த பராசக்தி திரைப்படத்த சிவகார்த்திகேயன் மட்டும் கிடையாது. அவர் கூட போன எல்லாருமே திமுக அவங்களுடைய டீம் கூட சேர்ந்து தான் பராசக்தி திரைப்படத்த நடிச்சு, மத்திய அரசுக்கு எதிரான ஒரு ஹிந்தி திணிப்பு கொள்கைய அவங்க எதிர்க்கிற மாதிரி தான் அந்த படத்துடைய கதையும் அமைஞ்சிருந்தது. அதனால இவங்க எல்லாருமே திமுக ஆள் அப்படிங்கிற அவங்களுடைய கும்பல் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் எல்லாருமே இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நேரடியாக திமுகவை எதிர்த்துக்கிட்டு இருக்க பாஜக அவங்க நடத்துற பொங்கல்ல போய் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டது. இது எப்படி சாத்தியம் ஆகும்? இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே! அப்படின்னு தான் இந்த புகைப்படங்கள் இன்னைக்கு காலையில இருந்து வந்த நியூஸ். இது எல்லாத்தையுமே நம்மளால பார்த்து எப்படி இது நடந்துச்சு? என்ன காரணம்? இதுக்கு பின்னணி என்ன? அப்படின்னு நெறைய பேர் தலைய பிச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு தான் இருக்காங்க இப்ப வரைக்கும். ஆனா, இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய அரசியல், நரேந்திர மோடி அவர்கள் இப்ப இவங்க 3 பேரையுமே டெல்லிக்கு கூப்பிட்டு அவங்க கூட சேர்ந்து இந்த பொங்கல் கொண்டாட்டத்த கொண்டாடுனதன் மூலியமா இப்ப திமுக அவங்களுடைய அந்த மிகப்பெரிய நாடகம், அவங்களுடைய தோல உரிச்சு காட்டுற மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்த டெல்லியில இருந்து நரேந்திர மோடி அவர்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு சம்பவத்த தான் இவங்க 3 பேரையுமே கூப்பிட்டதன் மூலியமா அவரு நடத்தி காட்டியிருக்காரு, செஞ்சு காட்டியிருக்காரு. அப்படி இவங்க 3 பேரையுமே டெல்லிக்கு கூப்பிட்டு பொங்கல் கொண்டாடினதன் பின்னணி என்னவாக இருந்திருக்கு? உண்மையாக என்ன விஷயம் தான் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அவங்க பராசக்தி திரைப்படத்த அவங்க உருவாக்குனதே என்ன பின்னணியில என்ன நெனச்சு அவங்க உருவாக்கியிருக்காங்க அந்த படத்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் முழுக்க ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்ட மக்கள் எல்லார்கிட்டயுமே கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி தான் பராசக்தி திரைப்படத்த தயார் பண்ணியிருந்தாங்க. ஆனா, அந்த காலகட்டத்தில உண்மையாகவே ஹிந்தி திணிப்ப நம்ம தமிழக மக்கள் கிட்ட திணிக்க முயற்சி பண்ணது காங்கிரஸ். ஆனா, திமுக அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க உண்மையாகவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி திணிப்பு அப்படின்னு நம்ம பராசக்தி திரைப்படத்த எடுத்து மக்கள் கிட்ட புரமோட் பண்றோம். மக்கள் எல்லாருமே அந்த படத்த பார்க்க வைக்கிறோம். ஆனா, இப்ப உண்மையாகவே மத்தியில இருக்கிற பாஜக அவங்க தானே நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ள இப்ப ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற அந்த பிரச்சாரம், அந்த வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள் எல்லார்கிட்டயுமே ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு நாடகத்த பாஜக அவங்க திணிக்கிறாங்க அப்படிங்கிற நாடகத்த ஏற்கனவே நம்ம தமிழக திமுக அரசு அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பராசக்தி திரைப்படத்த ரிலீஸ் பண்றப்ப அது காங்கிரசுக்கு எதிராக திரும்பாது. பாஜக கட்சி அவங்களுக்கு எதிராக திரும்பும் அப்படின்னு தான்
திமுக அவங்களுடைய பராசக்தி படக்குழு அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எல்லாருமே தெள்ளத் தெளிவாக காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தான் திமுக அவங்க இந்த படத்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப தெளிவாக அத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால தான் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸுக்கு எதிராக தான் இந்த திரைப்படத்த திமுக அவங்க எடுத்திருக்காங்க. காங்கிரஸுக்கு எதிரான ஒரு கட்சி தான் பாஜக கட்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் ஜி.வி. பிரகாஷ், அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி இவங்க எல்லாரையுமே டெல்லிக்கு கூப்பிட்டு, காங்கிரஸுக்கு எதிராக ஒரு திரைப்படம் எடுத்திருக்கீங்க. அதுல நீங்க எல்லாருமே நடிச்சிருக்கீங்க. அதனால நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நீங்க எல்லாருமே காங்கிரஸுக்கு எதிரான இந்த படத்த பராசக்தி திரைப்படத்த எடுத்திருக்கதால, நான் உங்க எல்லாரையுமே ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்ற விதமாக தான் பொங்கல் கொண்டாடுறதுக்கு டெல்லிக்கு சிவகார்த்திகேயன், ஜி.வி., ஜெயம் ரவி எல்லாரையுமே கூப்பிட்டுருக்காரு நரேந்திர மோடி. இதுதான் மோடி அவர்கள் இவங்க 3 பேரையுமே டெல்லிக்கு கூப்பிட்டு பொங்கல் கொண்டாடினதின் அந்த பின்னணி காரணமாக இருக்கு அப்படின்னு டெல்லி வட்டாரங்கள் சொல்லுது. மோடி அவர்கள் இவங்க 3 பேரையுமே டெல்லிக்கு கூப்பிட்டது, இப்ப திமுக அவங்களுக்கு எந்த இடத்துல ரொம்ப பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆயிருக்கு. திமுக அவங்களுக்கு எந்த இடத்துல கெட்ட பெயர் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அவங்க இந்த படத்த எடுத்ததே நரேந்திர மோடி அதேபோல மத்திய அரசு எவ்வளோ கெட்டவங்க பார்த்தீங்களா? அப்படின்னு மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்காக தான் இந்த படத்தையே எடுத்தாங்க. ஆனா இது அப்படியே இப்ப பேக் ஃபயர் ஆகி காங்கிரஸ் அதுக்கப்புறமா திமுக இவங்க 2 பேர்கிட்டயுமே சண்டை மூட்டுற மாதிரியான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் மாறியிருக்கு. முக்கியமா காங்கிரஸ்ல இருக்கிறவங்க நெறைய பேர் இப்ப திமுக மேல ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே எந்த நேரத்துல வேணாலும் திமுகவுடன் கூட்டணி உடைச்சுக்கிட்டு காங்கிரஸ் வெளிய வரக்கூடிய அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. குறிப்பா ராகுல் காந்தி அவரே இப்ப விஜய் அவருக்கு சப்போர்ட் பண்ணி ட்வீட் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாரு. அந்த அளவுக்கு திமுக மேல எல்லாருமே வெறுப்பா இருக்கிறது தான் இந்த பராசக்தி திரைப்படத்தின் மூலியமா இப்ப திமுக அவங்க சம்பாதிச்ச அவங்க தனக்கு தானே குழி பறிச்சுக்கிட்ட ஒரு விஷயமாக இருக்கு. இந்த நேரத்துல இத கரெக்ட்டா ஒரு அரசியல் ஆதாயமாக நரேந்திர மோடி அவர்கள் டெல்லிக்கு ஜெயம் ரவி, எஸ்.கே. அதுக்கப்புறமா ஜி.வி. இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பராசக்தி திரைப்படம் எடுத்ததுக்காக இவங்கள பாராட்டியிருக்காங்க அப்படின்னா, இது இப்ப எரியிற நெருப்புல இன்னும் எண்ணெய கொண்டு போய் ஊத்துற விஷயமாக தான் மாறியிருக்கு. முக்கியமாக திமுகவினர்கள் அவங்களுடைய டீம் எல்லாருமே திடீர்னு மோடி அவர்கள் இவங்க 3 பேரையுமே டெல்லிக்கு கூப்பிட்டு அவர் பாராட்டுவாரு அப்படின்னு சத்தியமா திமுக குரூப் அவங்க அதாவது படத்தை எடுத்த குரூப் அவங்க யாருமே எதிர்பார்க்கல. இவங்க இப்ப பாராட்டுனது திமுக, காங்கிரஸ் இவங்க 2 பேருக்கும் இடையே இருக்கிற அந்த பிளவு ஒரு வெடிப்பு எந்த நேரத்துல வேணாலும் 2 பேருமே பிச்சுக்கிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இன்னமுமே கூட அதிகம் ஆகறதுக்கான அந்த வாய்ப்ப தான் இப்ப நரேந்திர மோடி அவர்கள் ஏற்படுத்தியிருக்காரு. இது கண்டிப்பாக திமுக அவங்களுடைய பிளான்லயே கிடையாது. அவங்க 2026 எலக்ஷன்ல காங்கிரஸ என்னதான் திட்டினாலும், என்னதான் செஞ்சாலும் அவங்க நம்மள விட்டு போக மாட்டாங்க. நம்ம கூட தான் கூட்டணிக்கு உள்ள இருப்பாங்க அப்படின்னு திமுக அவங்க கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. இப்ப நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக திமுக அவங்களுடைய டீம் அந்த பராசக்தி டீம கூப்பிட்டு அவர் பாராட்டி இருக்கிறது, அதாவது காங்கிரஸுக்கு எதிராக இந்த படத்துல நீங்க நடிச்சத குறிப்பிட்டு அவர் பாராட்டியிருக்காரு. சிவகார்த்திகேயன், அதுக்கப்புறமா ஜி.வி. இன்னும் ஜெயம் ரவி எல்லாருமே நரேந்திர மோடி அவர் கால்ல விழுந்திருக்காங்க. அதுல ஜி.வி. கால்ல விழுந்த அந்த ஃபுட்டேஜ் மட்டும் தான் கிடைச்சது. அத நீங்களே பாருங்க. இப்படி இவங்க எல்லாருமே மோடி அவர்கிட்ட இணக்கமாகவும், நெருக்கமாகவும் நடந்துகிட்டது. இது கம்ப்ளீட்டாக காங்கிரஸ் குரூப் அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய எரிச்சல தான் ஏற்படுத்தியிருக்கு. அந்த எரிச்சல் எல்லாமே நிச்சயமாக திமுக அவங்க பக்கம் தான் திரும்பியிருக்கு. இதனால கண்டிப்பா திமுக, காங்கிரஸ் கூட்டணி 2மே இப்ப நரேந்திர மோடி அவர்கள் டெல்லிக்கு இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வாழ்த்துனது, இந்த கூட்டணி உடையறதுக்கான அந்த அபாயம் ஏற்பட்டிருக்கு. இதனால திமுக அவங்க 2024 எலக்ஷனுக்காக போட்டு வச்ச அந்த மிகப்பெரிய திட்டமே தவிடு பொடியாக தான் உடைஞ்சு போயிருக்கு. இப்ப உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்காக இன்னைக்கு ஜெயம் ரவி, எஸ்.கே. அதுக்கப்புறமா ஜி.வி. இவங்க எல்லாருமே டெல்லிக்கு போய் நரேந்திர மோடி அவர் கூட சேர்ந்து பொங்கல கொண்டாடுனாங்க அப்படின்னு. இந்த விஷயத்த பத்தியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.